ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மணத்தக்காளி கீரை கூட்டு நல்ல பருப்பு போட்டு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாம எப்படி நல்லா டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கீரை கூட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 கைப்பிடி அளவு இந்த மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் 2 கைப்பிடினா, இது எங்கள் வீட்டு மருதாணி செடிக்குள்ளே தானாக வளர்ந்துச்சு. சரி, இதை கடையில் வாங்கின கீரைங்களோடு சேர்த்து டேஸ்ட்டை மாற்றிட வேணாம் அப்படின்ட்டு இதை மட்டும் போட்டு கொஞ்சமாக செய்யலான்ட்டு செய்கிறேன் இன்றைக்கி. இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர்லலாம் சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா தேனிப்பா சைட்லலாம் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா பழுத்து கருப்பு கலரில் மிளகு சைஸில் இருக்கும். அதனால் எங்கள் ஊர் சைடில் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவோம். இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றி தான் இது செய்ய போகிறேன். இது செய்கிறப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், அப்போ பருப்பு சரியாக வேகாது. அதனால் கடைசியில் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு. இப்போ பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி கம்மியாக தண்ணி ஊற்றுனா தான், கம்மியானா அளவாக, ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் பிடிச்சிரும். இந்த மாதிரி அளவாக தண்ணி ஊற்றினா தான் பருப்பும் கீரையும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வெந்துடும். நம்ம வந்து இதை வந்து கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா வெந்துடும். நல்லா அதை மசித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம இது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து மசிச்சிருவோம். பாருங்கள், நம்ம கரண்டிலே வந்து நல்லா மசிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட மணத்தக்காளி கீரை கூட்டு பருப்பு போட்டது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூடயுமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்குவோம். இந்த சைடு அடுப்பில் வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், எண்ணெய் காஞ்சோடனே இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரே ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரே ஒரு மிளகாத்தை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், எல்லாத்தையும் வறுத்து போடுறப்ப கீரை போட்டு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படி கீரையில் சேர்த்துக்குவோம். நம்மளோட மணத்தக்காளி கீரை பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.